பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுங்க ப்ரோமோ பார்க்கலாமாங்க. சுகன்யா அங்கே முத்துவேல்கிட்டையும் சக்திவேல்கிட்டையும் அந்த கடையை நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அந்த கடையை நீங்கள் பார்த்துட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அவங்களுமே அந்த கடையை பார்த்தாச்சு, இங்கே பழனிவேல் பாண்டியன் கிட்ட பேசிட்டு இங்கே வந்தானா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பழனிவேலுமே வந்துடுறாரு. அங்கே உக்காந்துக்கிட்டு அப்பத்தா கிட்ட, என்ன அப்பத்தா தீபாவளி ரொம்பவே ஜாலியாக கொண்டாடி இருக்குங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேல் கேட்குறாரு. அதை கேட்டதுமே அப்பத்தா அதெல்லாம் இல்லை பழனிவேல், உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டாங்களா தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் எடுத்துட்டாங்க அப்பத்தா, நீ உங்களுக்கெல்லாம் எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே எல்லாருக்கும் எடுத்தாச்சு, இன்றைக்கி தான் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பழனிவேல், அந்த இப்போ மல்லிகடை விஷயமா நீ பாண்டியன் கிட்ட பேசினியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பழனிவேலும், நான் நேரம் கிடைக்கல அப்பத்தா, நான் அது நேரம் வரும்போது நான் கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எங்கள் முத்துவேல், பழனிவேல் நான் உனக்காக பெரிய கடையை பார்த்துருக்கேன், அந்த கடையில் சாமான் இருக்கிறது தான் இன்னும் பாக்கியே இருக்குது, நீ எப்போ கூடிய சீக்கிரம் உங்கள் பாண்டியன் கிட்ட பேசிட்டு நீ வர வழியை பாரு, நீ உன் லைஃபுக்கு உனக்குன்னு ஒரு உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு, அந்த பொண்ணை நீ நல்லபடியாக வச்சு காப்பாற்றணும். நீ 10-5க்கும் நீ அங்கே பாண்டியன்கிட்ட போய் பிச்சை எடுக்க முடியாது, நீ தனியாக ஒரு கடை வச்சதுன்னா உன்னை யாருமே கேட்க மாட்டாங்க, உனக்கு தேவைன்ற செலவுக்கு எடுத்துக்கலாம், நீ தேவைன்ற அளவுக்கு பணத்தை நீ சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே பழனிவேலுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும், பழனிவேல் ஆனால் இல்லைனா இங்கே நான் எப்படி சீக்கிரமாக இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, நான் கூடிய சீக்கிரம் அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுமே சொல்லிடுறாரு. அதை கேட்டேங்க சுகன்யாவும், நீங்கள் அப்போலேருந்தே இப்போ வரையும் நீங்கள் இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பாண்டியன் மாமா கிட்ட நீங்கள் கேட்ட மாதிரியே இல்லை, நீங்கள் எவ்வளோ கூடிய சீக்கிரம் நீங்கள் கேட்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு நல்லது, ஏன்னா நீங்கள் கூடிய சீக்கிரம் இதை கேட்கலன்னா நான் உங்ககிட்டே நான் சேர்ந்து வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவும் சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட அப்பத்தாவுமே, என்ன சுகன்யா பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நல்ல நாளில் நீங்கள் பேசுறது தானா, அவன் கேட்டுட்டு கூடிய சீக்கிரம் வருவான், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீ எதுக்கு நீ அவங்ககிட்ட சேர்ந்து வாழ மாட்டான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, இது மாதிரிலாம் நீ பேசவே கூடாது சுகன்யா, அவன் பாண்டியன் கிட்ட போய் பேசுவான், இல்லைனா நானே பேசுகிறேன் இது பழனிவேல், நீ எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவுமே சொல்லுவோம். உடனே பழனிவேல், இல்லை நீங்கள் எதனா போயிட்டு நீங்கள் குழப்பி விட்டுற போகிறீங்க, நானே போயிட்டு மச்சங்கிட்ட நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே பழனிவேலுமே கிளம்பிடுறாங்க. இங்கே முத்துவேலும் சக்திவேல் பயங்கர கோமாவும், அவன் அந்த பரதேசி பாண்டியன் கிட்ட போய் பேசுவான்னு கூட சொல்ல முடியாது. அப்போதான் அவன் உதவாக்கிறேன், நீ அவன்லாம் எதுவுமே பேச மாட்டான், நீங்கள் போய் அங்கே பாண்டியன் கிட்ட பேசி அவனை கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்து கடையில் உட்கார வைங்க போஸ்ட்டை போட்டு, அப்போ தான் அவன் திருந்திவான், நம்ம இப்படியெல்லாம் சொன்னால் அவன் கேட்க மாட்டான், நீங்களே போய் பேசுங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாவும் அங்கே சக்திவேல் சொல்லிட்டு போய்ட்டுறாரு. அதுக்கப்புறம் முத்துவேலும், அப்போதா அவனே கேட்டுட்டு வரையும் நீங்கள் சைலண்டாக இருங்க, ஏன்னா இங்கே சக்திவேல் சொன்ன மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, அவன் கேட்டுட்டு வருவான், அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, அவன் வந்தால் அதுக்கப்புறம் கடை வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வடிவும் மாதிரியும் அங்கே பழனிவேல் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த கடையை வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டுமே எங்கள் பழனிவேல் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் கொஞ்சம் நல்லா இருக்கா, அங்கே பாண்டியன் கிட்ட போயிட்டு இது மாதிரி கடை வச்சு கொடுக்குறாங்களா, அதை நான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அண்ணனுங்க வச்சு கொடுக்குறாங்க, அதை நான் வேணான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவும் மாறியும் சொல்லிக்கிட்டு இருக்கவும், உடனே இதை கேட்ட அப்பத்தாவும் அங்கே பாண்டியன் எதுவுமே சொல்ல மாட்டான், ஏன்னா பழனிவேல் நல்லா இருந்தா அது பாண்டியனுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா அங்கே கதிருமே ட்ராவல்ஸ் வச்சுருக்கான், அவன் தனியாக போய் வச்சுருக்கான், மல்லிகல்லாம் வேலைக்கு கூப்பிட்ருக்கான், ஆனால் அவன் வரல, ஆனால் தனியாக அவனுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சான், அதுவும் பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். அதே மாதிரி இங்கே பழனிவேலுமே ஒரு மல்லிகை கடை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான், அதனால் அதுக்கு தடையெல்லாம் நிற்க மாட்டான் பாண்டியன், அதுக்கும் ஓகே சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வடிவு மாதிரி நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் நினச்சிக்காதீங்க, அவன் பழனிவேலு அங்கே பாண்டியன் கிட்ட போய் கேட்டானா அதுக்கு எல்லாத்துக்குமே ஓகே ஆகிடும், நீங்கள் போயிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க அப்பத்தாவுமே. அதுக்கப்புறம் குமாரும் அரசிக்கிட்ட ரொம்பவே பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அரசி அங்கே குமார்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டுறாங்க, ஆனால் அரசிக்கிட்ட இவன் மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் குமார் போனாருன்னு நினச்சா, ஆனால் மறுபடியும் இங்கே அரசியை லவ் பண்ணுறதுக்காக துரத்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தா சரவணனும் பயங்கரமாக அடிச்சிடுறாரு. அந்த கோவத்தில் அங்கே பட்டாசு வெடிச்சிருக்கும் போது அந்த பட்டாசை தூக்கி இங்கே சரவணன் மேலே போட்டுடுறாரு. உடனே அங்கே 2 பேருக்குமே சண்டை வருது. அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி போயிடுறாங்க. இங்கே எல்லாருமே தீபாவளிக்காக எல்லாருமே பட்டாசுமே வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக. இங்கே ராஜி, மீனா, செந்தில், கதிர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாலியாக வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாண்டியனுமே உள்ளே போய் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. இங்கே பட்டாசெல்லாம் வெடிச்சு முடிச்சு எல்லாருமே உள்ளே உக்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அங்கே பழனிவேலும்
இங்கே செந்தில், கதிர், சரவணன் 3 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு பழனிவேல், மாப்பிள்ள உங்ககிட்டலாம் ஒரு விஷயம் சொல்லணும். இதை நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியலை அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் தயக்கமாக அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த விஷயத்த நான் எப்படி தான் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கேன். என்னம்மாம்மா என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கே பாண்டியனுமே வந்துடுறாங்க. இங்கே மச்சான் முன்னாடி நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேலுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. மச்சான் நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏன்னா இந்த விஷயத்த பேச சொல்லி எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்தில் நான் ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனிவேல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உடனே எங்கள் பாண்டியன், என்னடா விஷயம், என்ன விஷயம் ஃபஸ்ட்டு சொல்லு, அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறதும் இல்லாததும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் சொல்லவும், உடனே எங்கள் பழனிவேல், எங்கள் அண்ணனுங்க எனக்கு ஒரு மளிகை கடை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை பார்த்துட்டு வந்துட்டு என்ன அங்கே வேலை அந்த கடை பொறுப்பை என்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மச்சான். நான் அதுக்கு போகலாம் அப்போ தான் எல்லாருமே என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் மறுப்பே சொல்ல முடியல. நாங்கள் என்ன இருந்தாலே நான் மச்சாங்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் என்ன தான் சொல்லட்டும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேல் கேட்கவும், உடனே எங்கள் பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா இத்தனை நாளாங்க பழனிவேல் இருந்ததுனால தான் அந்த கடையில் நிறைய வேலை ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பழனிவேல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடையில் கொஞ்சம் சேல்ஸே ட்ராப் ஆகும் அப்படின்ற மாதிரியும் பாண்டியன் யோசிக்கவும், உடனே எங்கள் சரவணனுக்கு, கதிர், செந்தில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன கோமதிக்கு பயங்கர ஃபீலிங்காகவும் இருக்குது. ஏன்னா இப்போ தனியாக ஒரு கடை வச்சு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு இங்கே பழனிவேல் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சந்தோஷமாக இருந்தாலுமே, ஆனால் அந்த வீட்டை விட்டு போகிறான் அப்படின்றதுனால கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது இங்கே கோமதிக்கு. பாண்டியனுமே, பழனிவேல் நீ ஏன்டா பழனி, நீ தனியாக கடை வைக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். நீ தாராளமாக போகலாம், அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். உனக்கு விருப்பம் இருந்தால் நீ அங்கேயும் செய்யலாம், இங்கேயும் செய்யலாம். உனக்கு எங்கே விருப்பம் இருக்கோ நீ அங்கேயே போய் செய். இதெல்லாம் எனக்கு நான் எங்கிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்டுட்ருக்க? உன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்தீங்கன்னா தனியாக கடை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற. நல்லபடியாக நீ கடையை நல்லபடியாக ரன் பண்ணி நல்லபடியாக இருந்தால் எனக்கு அதுவே சந்தோஷம் தான். நீ போகலாம் தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு நான் பாண்டியனுமே சொல்லிட்டுறாங்க. அப்படி சொன்னாலுமே பாண்டியன் மனசில் கொஞ்சம் வருத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இங்கே கடையில் எந்த பணம் காணாமல் போனாலுமே இங்கே பழனிவேலை நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அது பழனிவேல் எடுக்கலை அப்படின்னு தெரியும் போது தான் இங்கே பாண்டியனுக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு 10,000 ரூபாய் கடையிலேருந்து மாணிக்கமும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க மயில்கிட்ட. என்னென்னமோ சொல்லிவிட்டு நான் 2 நாளில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான். ஆனால் இன்னும் 2 நாளும் ஆயுமே அந்த 10,000 கொடுக்காம சைலண்டாக இருக்காங்க. ஆனால் மயிலவங்க அப்பா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கும் இங்கே பாண்டியனுக்கும் தெரிய வரும்போது தான் அங்கே பழனியோட அருமை புரியும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே பாண்டியனுமே அங்கே ஓகேவும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் மனசில் வருத்தப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னப்பா பழனி, நீ இது மாதிரி முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல பழனி. இங்கே அக்கா, நான் இந்த முடிவை நான் எடுக்கலக்கா. இந்த முடிவை எல்லாரும் அவங்க எடுத்துகிட்டு அந்த கடையும் பார்த்துட்டு என்ன எங்கள் பர்மிஷன் கேட்டு வர சொல்ல அந்த கடைக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் தாங்க வீட்டில் கேட்டுட்டு எந்த முடிவாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வேறு எந்த இதுவும் இல்லைக்கா. நான் மச்சான் கூட இருக்கணும்னு தான் எனக்கு ரொம்பவே ஆசை. ஆனால் இங்கே தான் இருப்பேன். ஆனால் கடைக்கு மட்டும் நான் அங்கே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அண்ணனுங்க சொல்லி நான் அதை மீறினேன்னா என் கூட பேசக்கூட மாட்டாங்க. அம்மாவையும் என் கூட பேச விடாமல் பண்ணிடுவாங்க. அதனால தான் நான் இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனிவேலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிடா, நீ நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும். இங்கே அவரே சொல்லிட்டார்ல நீ வச்சுக்கலாம் தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு, நீ போய் சந்தோஷமாக அங்கே வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிட்டுறாங்க. இங்கே சரவணனும் கதிருமே, என்னம்மா திடீர்னு இது மாதிரிலாம் முடிவு எடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் தனியாக போகிறீங்களா இல்லை இந்த வீட்டை விட்டே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எங்கள் பழனிவேலும், நான் இந்த வீட்டை விட்டெல்லாம் எப்போவுமே போக மாட்டேன். ஏன்னா நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறத நான் கூட இருந்து உங்களை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன். நான் இங்கே தான் இருப்பேன். ஆனால் கடைக்கு மட்டும்தான் அங்கே போயிட்டு வருவேன் தவிர நான் அங்கெல்லாம் தனியாக ரூம் எடுத்தெல்லாம் நான் தங்க மாட்டேன். அதுக்கு நான் ஓகேவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே எல்லாருமே இதை கேட்டுட்டு ரொம்ப வருத்தமாகவும் இருக்காங்க. ஏன்னா அங்கே பாண்டியனுக்கு தான் முக்கியமாக வருத்தமாக இருக்கும். ஏன்னா அங்கே 10 ரூபா காணாமல் போனால் கூட கடையில் இங்கே நம்ம பழனிவேல நம்ம சந்தேகப்பட்டிருந்தோம். ஆனால் அவன் கைக்கு செலவு பண்ணுறதுக்கு கூட அவனாக வந்து கேட்டால் தான் உண்டு. ஆனால் அவனும் கேட்க மாட்டான், ஏன்னா நம்மள தான் கொடுக்கணும். ஆனால் அந்த காசெல்லாம் கொடுக்காததுனால தான் இவன் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு யோசனையாகவும் இருக்குது இங்கே பாண்டியனுக்கு. அதுக்கப்புறம் இங்கே கோமதிக்கும் ஒவ்வொருத்தராக இதே மாதிரி பிரிஞ்சு போகிறாங்க. கடைசியில் இந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க போல். இந்த வீடு எவ்வளவோ கூட்டு குடும்பமாக நிறைய பேர் இருந்து சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒருத்தராக அங்கே கடைக்கும் அவங்கவுங்க பிஸ்னஸை பார்த்துட்டு அவங்கவுங்க
சந்தோஷத்தை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க. இப்போ இந்த வீட்டில் கடைசி காலத்தில் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே மீனாக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது. ஏன்னா செந்தில் மீனாவை ரொம்பவே திட்டிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா தீபாவளி அங்கே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அங்கெல்லாம் கொண்டாடக்கூடாது, நம்ம இங்கே தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னதை வச்சுக்கிட்டு இங்கே செந்திலுமே ரொம்பவே கோவப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலுமே அந்த 10,000 அப்பா எப்போ தான் கொடுப்பாரு தெரியல, 2 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, 2 நாளில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அந்த கடைக்காசை இது கணக்கு பார்க்குற போது அந்த 10,000 காணாமல் போச்சு தெரிய வந்துச்சுன்னா இங்கே பெரிய பிரச்சனையே ஆகும். அவங்க நம்ம அம்மா கிட்ட இப்போ பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்குமே கால் பண்ணுறாங்க. அம்மா, அப்பா அந்த 10,000 எடுத்துகிட்டு வந்தார்லம்மா, அந்த 10,000 கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா நாளைக்கு கணக்கு பார்த்தாங்கன்னா அந்த 10,000 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அது அவர் தான் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர் சொன்னாங்கன்னா, இப்போ இந்த வீட்டில் என்னால் இருக்கக்கூட முடியாதுமா. ஏற்கனவே என்னால் நிறைய பிரச்சனை இல்லை இந்த வீட்டில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு பிரச்சனை மாட்டுச்சுன்னா அந்த ஒரு 10,000க்கோசம் நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்லேயே என்னை வச்சு காப்பாற்றுவீங்களா? நான் அப்படின்னா சொல்லுங்கள், அந்த 10,000 நான் சொல்லிடுறேன், அப்பா தான் எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா அந்த 10,000 நீங்கள் நாளைக்கே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து மயில் அவர்கிட்ட எதுவும் அப்படி இல்லைன்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயிலுமே கோவத்தில் கட் பண்ணிடுறாங்க. இங்கே அப்பா ஏன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கொஞ்சம் கூட எனக்கு தெரியலையே. எங்கள் மாமா நல்ல மனசு வச்சு அங்கே கடையில் வேலைக்கு வச்சார். ஆனால் அங்கே வேலைக்கு வந்ததுனால ஒவ்வொரு பிரச்சனையாக எழுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம பேசாமல் அவரை கடைக்கு வர வேணாம்னு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலுமே யோசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது திடீர்னு நம்ம இது மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னா அங்கே அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த விஷயத்த நம்ம மாமாவை வச்சே நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயிலுமே இது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நினச்சி அங்கே உக்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் பயங்கர கோவமாகவும் அங்கே ரூமுக்கு போகிறாங்க. போகும்போது அங்கே மயில் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. மயிலை பார்த்ததும் ரொம்பவே கோவமாகவும் இந்த எந்த மூஞ்சில் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த மூஞ்சியே அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த மூஞ்சில் முழிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ சொல்கிறது எல்லாமே போய் இவங்க அப்பா வந்து கடையில் வேலை செய்யறதுக்கு வருவாருன்னு பார்த்தா அந்த கடையில் இருக்கிற காசை திருடிட்டு போகிறதுக்கும் அந்த கடையில் இருக்கிற மல்லிகை சாமானை திருடிட்டு போகிறதுக்கு தான் வராரு போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கர கோவமாகவும் சொல்கிறாங்க. உடனே இங்கே மயிலுமே சும்மா எங்கள் அப்பாவை பற்றிலாம் தப்பாக பேசாதீங்க, எங்கள் அப்பாலாம் அது மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாகவும் மயிலுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த 10,000 எடுத்துன்னு போகிறது இல்லாமல் எங்கள் மயில் ரொம்பவே கோவமாகவும் பேசுகிறத நினச்சிட்டு, ஆனால் அது சரவணனுக்கு தெரியாது அந்த 10,000 எடுத்துகிட்டு போகிறது. ஆனாலுமே அவங்க இந்த பொய்யெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க சரவணனுக்கு பயங்கர கோவமாகவும் சும்மா எகிரி பேசிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காத, உன்னோட உண்மையெல்லாம் அங்கே அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் நான் சொன்னேன்னா உன்னை ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் உன்னை வைக்க மாட்டாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் விட்டு நீ வெளியே போகிறதும் உள்ளே இருக்கிறதும் உன் கையில் தான். நீ உன்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனால் உன் கூட மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் இந்த வீட்டில் இருந்து தொலைச்சிட்டுனே எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட சந்தோஷத்தை பார்த்துட்டு இந்த வீட்டில் சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா உன்னை அப்பயே அந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட எப்பவுமே மயில் நார்மலாக அழுற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. நான் இது மாதிரி தப்பெல்லாம் பண்ணல, எந்த பொய்யுமே சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த கடையிலேருந்து காசு எடுத்தது என் கண்ணு முன்னாடியே பார்த்தேன். ஆனால் பழனிவேல் மாமா மேலே பழி சுமத்தியுமே நீ அப்பா எதுவுமே சொல்லலை. நீ முன்னாடியே உக்காந்துக்கிட்டு உங்கள் அப்பா பேக்கெட்டில் எடுத்து போட்ட காசை பார்த்துட்டு நீ பழனிவேல் மேலே பழி போட்டும் போது நீ சும்மா நின்றுட்டு இருந்த. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும், ஆனால் மற்றவங்க எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தானே உங்கள் மைண்ட் செட்டு. நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன்னு சொல்லிட்டு வெளியே போய்ட்றாரு. இங்கே கோமதியுமே சமைச்சு வச்சுக்கிட்டு இங்கே எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லோரும் வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்ருக்காங்க ஜாலியாகவும். ஏன்னா தீபாவளி சீசனில் நிறைய பலகாரமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோமதி. அதை பண்ணி வச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு அம்மா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா ராஜு எல்லாருமே சொல்லவும் உடனே இங்கே கோமதிக்கு ஒரு சைடு சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு சைடு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா பழனிவேல் அங்கே அந்த கடையை விட்டுட்டு இன்னொரு கடைக்கு போகிறான் அப்படின்றதுனால கொஞ்சம் கோவமாக இருக்குது. அவன் அந்த கடைக்கு போனால் பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு வந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவன் அந்த கடையை பார்த்துக்கிட்டு அங்கே ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு அங்கே இருந்துட்டானா தான் இங்கே ஒவ்வொருத்தராக பிரிஞ்சு இப்படி போகிறாங்க. நான் தான் மனசை கல்லை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியுமே அங்கே நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மீனாவும் அத்தை நீங்கள் எப்படி செஞ்சாலுமே இங்கே என்ன செஞ்சாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, நான் இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உங்கள் பையன்தான் இந்த வீட்டை விட்டு என்னை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டான், இங்கே இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தீபாவளியும் இங்கே இருந்து கொண்டாடுறதுக்கு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு.
ஆனால் இதெல்லாம் புரியாமல் அவர் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்ன அங்கே சித்திரவதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் சித்திரவதம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுமே கேட்குறாரு. நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போதே என்ன சித்திரவதம் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் கூட நான் பேசுகிறதுக்கே விரும்பல, நான் உங்கள்கிட்ட என்ன பேசினாலுமே எடுக்க போடுக்கா பேசிக்கிட்டு இருக்கேன், நான் உங்கள்கிட்ட எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்திலுமே சொல்லிடுறாங்க. இங்கே பழனிவேல் அங்கே கடையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது பாண்டியனுக்கு ஒரு சைடு வருத்தமாக இருக்குது. சாப்பிட்டுட்டு போது சாப்பாடை பாதி விட்டுட்டு பழனிவேலுமே இது பாண்டியனுமே எழுந்து போயிடுறாங்க. அதை பார்த்தா பாண்டியன், செந்தில், மீனா எல்லாருக்குமே கொஞ்சம் இதாகுது. என்ன ரொம்பவே வருத்தமாக இருக்கார். பழனிவேல் மாமா சொன்னதை நினச்சிக்கிட்டு இருக்கார போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் யோசிக்கிறாங்க. ஏன்னா பழனிவேலை நம்ம ரொம்ப அசிங்கப்படுத்திட்டோம் போல். இங்கே அவங்க அக்காவுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு கொடுத்தான், ஆனால் அந்த காசை அந்த கடையிலேருந்து தான் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே அசிங்கமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு பாண்டியனுமே. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம், உங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.